வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஓடும் மேகங்கள் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அச்சம்மாவுக்கு இப்போது வயசு 58 தான் என்றாலும் 70 வயசின் மூப்பு அவளிடம் தோன்றிவிட்டது. 8 ஆண்டுகளுக்கு முன் கணவன் விஷஜுரத்தில் திடீரென்று இறந்து போனான். இந்த துக்கத்தை அவள் மறப்பதற்குள் புதிதாக கல்யாணமான பெண்ணும் அவளுடைய புருஷனும் பஸ் விபத்தில் உயிரிழந்தார்கள். ஒரே பிள்ளை லிங்கன் ஊருக்கே அடங்காமல் ஊர் சுற்றி கடைசியில் இராணுவத்தில் சேர்ந்தான். இராணுவத்தில் சேர்ந்தால் காசு செலவு இல்லாமல் உலகத்தையே சுற்றி பார்க்கலாம் என்று அப்புதான் தினம் தினம் அவனுடைய காதில் உச்சரித்து வந்தான். அவனால் அம்மாவுக்கு காலனாவுக்கு கூட பிரயோசனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அச்சம்மாவை மிரட்டியும் திட்டியும் பணம் பறித்து கொண்டு போய் லிங்கன் சூதாடுவதை அப்புவால் சகித்து கொள்ள முடியவில்லை. புருஷன் இறந்த பிறகு நிலத்தை விற்று கிடைத்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே வருவது அவனுக்கு தெரியும். பிள்ளையின் அட்டகாசம் இன்னும் தொடர்ந்து கொண்டே போனால் அச்சம்மா தெருவில் நிற்பதை தவிர வேறு கதி இல்லாமல் போய்விடும் என்று அவன் நினைத்தான். லிங்கனை வீட்டை விட்டு மட்டும் துரத்தினால் போதாது என்று தோன்றியது. அவன் ஊட்டியை விட்டே போய்விட வேண்டும். அக்கம் பக்கத்தில் கூட இருக்கக்கூடாது. என்ன வழி? இந்திய இராணுவத்துக்கு கோயமுத்தூரில் ஆள் எடுக்கிறார்கள் என்பது அப்பாவுக்கு தெரியும். இரவும் பகலும் லிங்கனுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தான். முடிவு 3 மாதங்களில் லிங்கன் அச்சம்மாவிடம் கடைசியாக 100 ரூபாய் வாங்கி கொண்டு வெளியேறினான். என்னதான் தன் பிள்ளை தனக்கும் ஊருக்கும் அடங்காதவன் என்றாலும் அச்சம்மாவினால் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கணவனை இழந்த பின்பு அவளுக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? எனக்கு கொள்ளி வைக்க நீ ஒரு பிள்ளை தாண்டா இருக்க, நீயும் என்னை விட்டு போயிடாதடா என்று அவள் ஓலமிட்டாள். அப்போதான் சதி செய்து தன் பிள்ளையை அனுப்புகிறான் என்பதை அவள் அறியவில்லை. லிங்கன் சென்ற பிறகு அச்சம்மாவை கவனித்து கொண்டவன் அப்போதான். தனக்கு கிடைக்கும் பணத்தில் பாதிக்கு மேல் அச்சம்மாவுக்கு கொடுத்தான். அவள் சமைத்து போட்டதை சாப்பிட்டான். அவளுடைய வீட்டிலேயே பல நாட்கள் தங்கினான். அவன் எதிர்பார்த்தபடியே அச்சம்மாவும் நாளடைவில் மன சமாதானத்துடன் வாழலானாள். அவளிடம் இருந்த 2000 ரூபாயை தனக்கு தெரிந்த ஒரு செட்டியாரிடம் நிறுத்தி வைத்து மாதா மாதம் வட்டி பணமாக 20 ரூபாய் வாங்கி கொடுத்தான் அப்போ. இந்த 20 ரூபாயிலும் அவ்வப்போது அப்பு கொடுத்த பணத்திலும் அச்சம்மாவின் ஜீவனம் நடந்தது. இராணுவத்தில் சேர்ந்து வடக்கே தொலை தூர இடத்தில் இருந்து லிங்கன் தாய்க்கு கடிதம் எழுதி வந்தான். பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறிவிட்டான் என்ற எண்ணமே அச்சம்மாவின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஊட்டியது. அடுத்த தடவை அவன் ரஜாவில் வரும்போது தூரத்து உறவினன் பெண் போகம்மாவை அவனுக்கு மனம் முடித்து விட வேண்டும் என்று அவள் கனவு காண ஆரம்பித்தாள். திடீரென்று ஒரு நாள் அவளுடைய கனவு குலைந்தது. எதிரியின் குண்டுக்கு அவன் பலியாகி விட்டதாக ஒரு தந்தி வந்தது. அப்போ தந்தியை உடைத்து பார்த்தான். லிங்கனுடைய விதிக்கு யார் கருவியாக வாய்த்தார்கள் என்ற கேள்வி அவன் உள் எழுந்து மறைந்தது. லிங்கனின் மரணம் அப்புவின் மனதில் எந்தவித சலனத்தையும் உண்டாக்கவில்லை. செய்தியை அறிந்தால் அதிர்ச்சியால் அச்சம்மா உயிரிழந்து விடுவாளோ என்று பயந்தான் பிறந்தது. ஆனால் எத்தனை நாள்தான் லிங்கனின் மரணத்தை மூடி மறைக்க முடியும்? ஓடுகிற வரையில் ஓடட்டும் என்று அப்போ விஷயத்தையே கூறவில்லை. கடைசியாக சர்க்காரிடமிருந்து பென்ஷன் பணம் அவள் பெயருக்கு வந்த போதுதான் அவனால் மேலும் பேசாமல் இருக்க முடியவில்லை. அவன் எதிர்பார்த்தபடி அச்சம்மாவினால் அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. உயிர் போகாவிட்டாலும் உடல் சரிந்து விட்டது. அவள் கண்முன் லிங்கன் சதா சுழன்று கொண்டே இருந்தான். பகலில் உணவில்லாமலும் இரவில் தூக்கமில்லாமலும் அவள் பிரம்மை பிடித்தவளைப் போல ஆனாள். இந்த 1 வருஷமாகவே அப்புவே முழுக்க முழுக்க அவளை கவனித்துக் கொள்கிறான்.
கிழவியை சாப்பிட வைப்பதில் இருந்து படுக்கையில் படுக்க வைப்பது வரை எல்லாம் அப்பு அப்பு அப்புதான். அப்புவை அறியாதவர்கள் பற்பல விதமாக பேசிக்கொண்டார்கள். அனாதை அப்பு அனாதை அச்சம்மாவின் பணத்துக்காக உயிரை விடுகிறான் என்றார்கள். அவனை அறிந்தவர்கள் அனுதாபத்துடன், ஏண்டா இப்படி அவளுக்காக உன் உசுர விடுற, அவளுக்கும் யாராவது சொந்தக்காரன் இருப்பான், பார்த்து கொள்ளுவான் என்றார்கள். அப்போ யாரையும் லட்சியம் செய்யாமல் தன் இயல்பிலேயே நின்று கொண்டிருந்தான். தன்னை பற்றி கிழவி என்ன நினைக்கிறாள் என்ற அக்கறை கூட அவன் மனதில் எழவில்லை. அப்பு வீட்டினுள் நுழைந்தான். பாட்டி, பாட்டி. யாரு? அப்புவா? என்ன பாட்டி, சாப்பிட்டியா? இல்ல இன்னைக்கும் ஒரு வாய் எடுத்து போட்டுக்கிட்டு தட்டிலேயே கையை கழுவிட்டியா? இன்னைக்கு கொஞ்சம் பசிச்சுடா புள்ள என்றாள் அச்சம்மா. நிறைய சாப்பிடு, நிறைய சாப்பிடு என்று ஆரவாரித்தான் அப்பு. பாட்டி சிரித்தாள். சிரிப்பு ஒரே வெறுப்பு கொத்தாக விழுந்தது. இன்னமே நான் யாருக்காக சாப்பிடணும் என்கிற? உனக்காக சாப்பிடு, இல்லாட்ட எனக்காக சாப்பிடு. உன் உடம்புல தெம்பு இருந்தா தானே நீயும் பழசையெல்லாம் நினைச்சு பார்த்து அசைப்போட முடியும். நினைச்சு பார்த்து என்னத்த கண்ட? நன்னா சாப்பிட்டு தெம்பு வந்தா பழசையெல்லாம் மறந்துட முடியும் பாட்டி. தான் ஒன்றுக்கு ஒன்று முரணாக பேசுவது அப்பாவுக்கும் தெரியும். கிழவி இந்த முரண்பாட்டையா எண்ணி பார்க்க போகிறாள்? அப்போ என்று அழைத்த கிழவி கயிற்று கட்டிலில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். என்ன பாட்டி, நீ போகம்மாவை பார்த்துருக்கல்ல? ஆமா, உக்கேயின் பொண்ணு லிங்கனுக்கு அவளை வாங்கிக்கணும்னு ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தான்டா. பாவி பிள்ளை பிராணனை விட்டுட்டான். இதெல்லாம் நம்ம கையிலையா இருக்கு பாட்டி? டேய், இந்த வேதாந்தம் எல்லாம் நீ பேசலாம்டா. ஆனா ஆசைப்படுறவன் வேதாந்தத்தையா நினைச்சுன்ருப்பான். அப்படி நினைச்சுன்றிருந்தா ஒரு காரியமும் நடக்காதுடா. சரி பாட்டி, மேல சொல்லு. அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பாள்டா. சிரிக்க சிரிக்க பேசுவா. லிங்கம் போனப்புறம் நீ தானே எனக்கு பிள்ளையா இருக்க. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு புரியறது பாட்டி. ஏண்டா, நான் ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கனா? நீ சாதி வித்தியாசம் பார்க்காத பிள்ளைங்கிற தைரியத்துல தாண்டா நினைச்சு பார்க்குறேன். நான் சமைச்ச சோத்தை நீ சாப்பிட்டப்போ நான் முதல்ல பயந்துட்டு இருந்தேன். எதுக்கு தெரியுமா? ஊர்க்காரங்க என்னை வாயில வந்தபடி ஏசுவாங்களேன்னு. ஆனா அவங்களுக்கும் உன்னை புரிஞ்சிருக்கு. பேசாம இருந்துட்டாங்க. அதுக்காக பாட்டி நீ நினைக்கிறபடி? அவன் முடிப்பதற்கு முன் கிழவி, நான் சொல்லி முடிச்சிடன்றா என்று இடைமறித்தாள். நீ எந்த சாதியையும் சேராதவன்டா அப்பு. நீ எந்த சாதியையும் சேராதவன். நீ தனி சாதி. இதுக்கு மேலே எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பேசாம நீ அந்த போகம்மாவை கட்டிக்கோ. அது நல்ல பொண்ணு. சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. சொல்ல மாட்டியா? தலைய அசை போதும். நான் இன்னைக்கே ஏற்பாடு செய்யறேன். அப்போ 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 கலகலவென்று சிரித்தான். பிறகு, பாட்டி, இன்னைக்கு நீ ஏன் மருந்தே குடிக்கல? நேத்து வாங்குறது அப்படியே இருக்கே என்றான். பேச்ச திருப்பாதடா. பாட்டி, நீ மருந்து குடிச்சிட்டு தூங்கு. நான் நாதம் வீட்டுக்கு போயிட்டு வரேன். போகம்மா விஷயம் என்னடா ஆறுது? அதை பத்தி கவலைப்படாத பாட்டி. நாதனை கேட்டு சொல்றேன். அவன் கிளம்பினான். திருப்தியுடன் அச்சம்மா புன்முறுவல் பூத்தாள். கிழவிக்கு எடுத்த எடுப்பிலேயே ஏமாற்றம் உண்டாக்குவானேன் என்ற கேள்வியுடன் அப்பு வாசலில் இருந்த சைக்கிளில் ஏறினான். ராதிகாவின் மனதில் எவ்வளவு தூரத்துக்கு கண்ணன் வேறு ஒன்றை பதிந்திருக்கிறான் என்று தம்முள்ளேயே கணக்கிட்டு பார்த்த நாதன் வாய் திறவாமல் அவளையே பார்த்தார். என்னதான் பிறர் விஷயங்களில் அவரால் மனதை வஜ்ரமாக்கி கொண்டு கண்டிப்பாகவும் கராராகவும் இருக்க முடிந்தாலும் பெண்ணின் விஷயத்தில் அவரால் தாம் நினைத்ததை பேச முடியவில்லை. தங்கை பிள்ளை கண்ணன் அவரை பொறுத்தவரையில் ஒரு உறவுதான், ஒரு துரும்புதான். அவர் நினைத்தால் தங்கையின் உறவை அறுத்து கொண்டது போல அவனுடைய உறவையும் ஒரு நொடியில் அறுத்து கொண்டு விடலாம். துரும்பை வாயாலேயே ஊதி உதறி விடலாம். ஆனால் இதே கண்ணன் அவருடைய பெண்ணின் உள்ளத்தில் ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து விட்ட பிறகு அவனை எந்த கோடரியால் வெட்டி வீழ்த்த முடியும்? ஓர் உறவை அவர் நொடியில் அறுத்து தள்ளினாலும் இன்னொரு பெரிய உறவுக்கு அல்லவா ராதிகா அஸ்திவாரம் போடுகிறாள். இப்போது என்ன செய்வது? எப்படி பிரச்சனையை தீர்ப்பது?
திடீரென்று சைக்கிளின் மணி காதில் ஒலித்தது. மணியின் அழுகை குரலில் இருந்தே வந்திருப்பது அப்புதான் என்ற உள் உணர்வு சொல்லிற்று. எதிரே நிற்கும் ராதிகாவை ஏறிட்டு பார்க்கவும் முடியாமல் தவித்த நாதன் திரும்பி பார்த்தார். போர்ட்டிகோவில் சைக்கிளை சாய்த்து வைத்துவிட்டு ஒரு நிமிஷமும் சும்மா இருக்காத அப்புவின் ஒரு கை பூவை பறித்து கொண்டிருந்தது. நாதன் இருந்த மனநிலையில் காட்சி உள்ளத்தில் பதியவில்லைதான். ஆனால் ஒட்டாத அந்த காட்சியும் இதமாக இருப்பது போன்ற பிரம்மை உண்டாயிற்று. அப்படியாவது அவருடைய மனதின் பளு குறையட்டுமே. கையில் ஒரு வெள்ளை ரோஜாவுடன் அப்பு தனக்கு ஏதோ மிகவும் அவசரமான முக்கியமான காரியம் இருப்பது போல படிகளின் மீது தாவிக்கொண்டும் ஹாலில் ஓடிக்கொண்டும் வந்தான். நாதனும் ராதிகாவும் இருக்கும் இடத்தை அடைந்ததும் நின்றான். ஒரு கணம் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். இதுவரையில் அப்பாவுடன் பேசிய பேச்சுக்களையும் நடத்திய மாதங்களையும் மறந்து விட்டவளைப் போல ராதிகா அப்பூ என்று கத்தினாள். நான் வந்ததும் கத்தியிருந்தால் நீ ஆச்சரியத்தில் கத்தினேன்னு எனக்கு தோணும். 20 செகண்ட் தாமதமாக கத்தியதிலே எனக்கு காதுதான் வலிக்கிறது என்றான் அப்பு. பிறகு நாதனை பார்த்து, என்ன மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அடடா, மாமா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறார்? ராதிகா, அப்பாவுக்கு என்ன என்று கேட்டான். அப்பாவுக்கு ஒன்றுமில்லை. நீ இப்போ சமய சஞ்சீவியா வந்திருக்க. உனக்கு இணை நீயேதான். அப்பு கலகலவென்று சிரித்தான். ஏன் சிரிக்கிற? ராதிகா கேட்டுவிட்டு ஏறிட்டு பார்த்தாள். அதே சமயத்தில் நாதன் ஹாலை நோக்கி செல்வதும் தெரிந்தது. திரும்பி செல்லும் நாதனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அப்போ, இது மாதிரி எல்லாரும் ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு தங்கள் காரியங்களையும் சாதித்துக் கொள்கிறார்கள் இப்போ என்றான். நான் இதுவரையில் என்ன காரியத்தை உன்னிடம் சொல்லி சாதித்துக் கொண்டிருக்கிறேன்? அவள் வெடுக்கென்று பேசியதை கேட்டபோது அப்புவுக்கு மேலும் சிரிப்புதான் வந்தது. இப்பதானே பாட ஆரம்பிச்சிருக்க, அது சரி. ஏன் அப்பா ஒரு மாதிரியா இருக்கா? முகம் பேஸ் தடிச்ச மாதிரி இருக்கு. என்ற ராதிகா தாழ்ந்த குரலில், அவருக்கு பிடிக்காத விஷயத்தை பத்தி பேசிவிட்டேன். அது அவரை கொஞ்சம் கலக்கிவிட்டது, அவ்வளவுதான் என்றாள். கையில் இருந்த ரோஜாவின் இதழ்களை ஆராய்ந்து கொண்டே அப்போ தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல, கண்ணன்தான் அந்த விஷயம் என்று முணுமுணுத்தான். என்னதான் அப்போ முணுமுணுத்தாலும் அவனுடைய பேச்சு ஒரு கேள்வியாக எழாமல் அவள் கூறக்கூடிய பதிலாகவே அமைந்து விட்டதை எண்ணி ராதிகா ஆச்சரியப்பட்டாள். ஆமாம் என்று அவள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவளே உணர்ந்தாலும் வாய் தானாக ஆமாம் போட்டது. அப்போ இன்னும் ரோஜாவில் இருந்து கண்ணை எடுக்கவில்லை. நான் பார்த்து கொண்டிருப்பது ஒரு பூ, அதன் பெயர் ரோஜா, அது வெள்ளையாக இருக்கிறது என்ற எண்ணங்களோ உணர்ச்சிகளோ இல்லாமல் யந்திரமாக, நான் உங்க 2 பேரையும் புரிஞ்சுண்டு இருக்கிற அளவுக்கு கூட உன் அப்பா புரிஞ்சுக்கவே இல்லையே என்றான். அவனுடைய குரலில் பரிவோ வேதனையோ ஒலிக்கவில்லை. என் அப்பா என்னை நன்னாத்தான் புரிஞ்சுட்டு இருக்கார், அதனால தான் இப்படி இடிஞ்சு போயிட்டார். அது இருக்கட்டும், நீ கண்ணனை பாப்பியா? பார்க்கலைனாலும் எனக்காக அவனை போய் பார் என்றாள் ராதிகா. சரி, பார்க்கிறேன். பார்த்துட்டு என்ன சொல்லணும்? இங்க வர சொல்லணும். இன்னைக்கு ராத்திரி சாப்பிட வர சொல்லணும். அப்போ கை குட்டையை பாக்கெட்டில் வைத்துக் கொள்வது போல ரோஜாவை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள போனான். பூவை ஏன் கசக்குற அப்போ என்று திடீரென்று கேட்ட ராதிகா தொடர்ந்து, என்ன, நான் சொன்னபடி கண்ணனை பார்த்து சாப்பிட வர சொல்றியா என்று கேட்டாள். பூவை எடுத்து அவளிடம் நீட்டிக்கொண்டே அப்போ, சரி வர சொல்றேன், ஆனா அவன் வருவானோ என்னமோ என்றான். பிறகு ஹாலை நோக்கி நடந்தான். ராதிகாவும் பின் தொடர்ந்தாள். ஏன் வரமாட்டான்? ஒரு கணம் அப்போ நின்றான். நீ மனசில் உள்ள ஆசைக்கு வடிவம் கொடுத்து உயிரூட்ட பார்க்கிறாய். கண்ணன் தன் மனசிலே உயிரோடு இருக்கிற ஆசையை கொன்றுவிட்டு மனசாந்தி தேட பார்க்கிறான். அப்போ மீண்டும் நடக்கலானான். நான் நம்ப மாட்டேன். நீ நம்பணும்னு நான் சொல்லலை. நான் இன்னும் கண்ணனை பார்த்தாகவில்லை. அவனுக்கு உன்னை பார்க்கணும் என்கிற ஆசை இல்லையே. ஓ, ஐம் சாரி, ஆசை இருக்கு, ஆனா அதை பூர்த்தி செய்து கொள்ளணும் என்கிற விருப்பம் இல்லை. உன்கிட்ட சொன்னானா அப்போ? பல ரகசியங்கள் சொன்னால்தான் தெரியும், சில சொல்லாமலேயே புரியும். சொல்லிக்கொண்டே அப்போ ஹாலினுள் பிரவேசித்தான். ராதிகாவும் வந்தாள். அப்போ என்று கேட்டாள் அவள். நாதன் சாய்வ நாற்காலியில் அரை கண் மூடியபடி படுத்திருந்தார். அவருடைய கைத்தடி நாற்காலியில் சாய்த்து வைத்திருந்தது.
அப்பு திடீரென்று குரலை உயர்த்தினான். அப்போ என்ன அப்போ? கண்ணனுக்கு இங்க வர இஷ்டமில்லை. தான் கத்தியது நாதனுடைய காதில் நன்றாக விழுந்திருக்கும் என்ற திருப்தியில் அவன், என்ன மாமா, தூங்குகிறீர்களா? நான் எழுப்பி விட்டேனா என்றான். நாதன் கண்களை திறந்தார். எதிரே உட்கார்ந்த அப்புவையும் சற்று தூரத்தில் சுவருடன் சாய்ந்து நிற்கும் பெண்ணையும் மாறி மாறி பார்த்தார். நான் தூங்கவில்லையே என்றார். பின்ன ஏன் கண்ணை மூடிண்டு இருந்தீர்கள்? யோசனையா? எதை பத்தி யோசனை மாமா? ஷேர் மார்க்கெட்டை பத்தியா? இல்லை. இந்த ஷேர் மார்க்கெட் விஷயம் இருக்கிறது பாருங்கள், அதை பற்றி யோசனையே செய்யப்படாது. கண்ணை மூடிண்டு வாங்கணும் விற்கணும். அதிர்ஷ்ட புயல் அடிச்சா தானா கொழிக்கும். ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணி இன்னைக்கு இந்த ஷேரை வாங்கினால் நாளைக்கு அது விலையேறி போகும். நல்ல லாபத்துக்கு விற்கலாம். இவ்வளவு ரூபாய் வரும் என்றெல்லாம் கணக்கு பண்ணி நாதன் திடீரென்று இடைமறித்தார். நான் ஷேர் மார்க்கெட்டை பற்றிய யோசனை செய்யலேன்னு தான் சொல்லியாச்சே. அப்புறம் நீ ஏன் வளவளன்னு பேசிண்டே போற? ஓ, ஐம் சாரி. நீங்க அதை சொன்னீர்களா? என் காதுல விழல. அப்போ எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தீர்கள்? நாதன் அப்புவை விரைத்து பார்த்தார். நான் என்ன வேண்டுமானாலும் யோசனை செய்வேன். அது என்னவென்று கேட்க நீ யார் என்று கூறுவது போல இருந்தது அவருடைய முகபாவனை. ஏ மாமா, அப்படி முறைச்சு பார்க்கிறீர்கள் என்னை? நான் என்ன தப்பு செய்தேன்? ராதிகா ஏதோ கண்ணனை பத்தி என்கிட்ட கேட்டாள். அவன் பெரிய மனுஷனா போயிட்டான். இனிமே இங்க எல்லாம் வரமாட்டான். அவனை நினைச்சுண்டு மன கஷ்டப்படாதே என்று சொன்னேன். நீங்களும் அதே காரணத்துக்காகத்தான் மனசு கஷ்டப்பட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்களோன்னு தோணித்து. அதான் கேட்டேன். இனிமே கேட்கல. நான் வரேன். அப்போ நாற்காலியை விட்டு எழுந்தான். ராதிகாவுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. அப்போ ஏன் இப்படி பேசுகிறான்? அவன் பேசுவதன் நோக்கம் என்ன? உண்மையில் அப்போவின் மனதில் என்ன இருக்கிறது? கண்ணனுக்கு அவன் தோழனா எதிரியா? அப்போ 2 அடி வைத்ததும் நாதன், அப்போ உட்கார் என்றார். ஆனால் அவன் உட்காரவில்லை. இல்லை மாமா, நீங்கள் ரொம்ப வருத்தமாய் இருக்கிறீர்கள். இன்னும் நான் ஏதாவது பேசுவேன். உங்களுக்கு கோபம் வேற வரும். கண்ணன் வரமாட்டான்னு சொன்னதுக்கு ராதிகா வேற என்னை பார்வையாலேயே பொசுக்கிறா. நீ முதல்ல உட்காருடா. நாதன் லேசாக சிரித்தார். சரி, உட்காருகிறேன். நான் சொல்றது கரெக்டா இருந்தாலும் அது உங்களுக்கு தப்பாகப்பட்டா என் மேல் கோபம் வராதே. நீ கரெக்டாக சொன்னா அது எப்படி தப்பாகப்படும்? எனக்கு எல்லாத்துக்கும் மனசுதானே காரணம். அது சரி, இப்ப நீ என்ன சொன்ன? நான் என்னென்னவோ பேசியிருக்கேன். நீங்கள் எதை பத்தி கேட்கிறீர்கள்? கண்ணனை பத்தி என்னமோ சொன்னியே. ஓ, அதுவா? கண்ணனா? அவன் கிடைக்கிறான் மாமா. தான் என்னவோ பெரிய மனுஷன் ஆகிவிட்டோம் என்ற கர்வம் அவனுக்கு. மகாலிங்கம் கொடுக்கிற இடம் போராதுன்னு ஐயா வேற பெத்த பிள்ளைகிட்ட கொஞ்சறது போல அவன்கிட்ட பேசுறா. பின்னால் இன்னும் ராதிகா சுவரில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருக்கிறாள் என்ற உணர்வு திடீரென்று உண்டாகவே அப்பு இன்னும் கூர்மையாக நாதனை பார்த்தான். நீ சொல்றபடியோ நினைக்கிறபடியோ கண்ணன் கர்வப்படுறான்னு எனக்கு தோணவில்லை. உங்களுக்கு எப்படி தோண முடியும்? நீங்கள் இங்கே கிளாஸ் ஹவுஸிலே 10 நிமிஷம் பார்க்கிறீர்கள். உங்க தங்கை பிள்ளையாக அவனை பார்க்கிறீர்கள். ஆதி காலத்திலிருந்து உண்டாயிருக்கிற பயம் இன்னும் பூரா அவங்கிட்ட இருந்து விலகல. அந்த பயத்தோட அவன் உங்ககிட்ட பேசுற போது அவனுடைய மமதை எப்படி தெரியும்? திடீரென்று ராதிகா விகண்டாள். நீ சொல்றது போல மமதையும் அகங்காரமும் கண்ணனுக்கு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன? நளினி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாகம் அவன் கைக்கு வந்திருக்கு. 750 800 சம்பளம் கொடுக்க போறார் மகாலிங்கம். கையில நிறைய அதிகாரம். ஆபீஸ் விஷயத்துல இப்படின்னா வீட்டுல இன்னும் ஒரு படி மேல. எந்த வேளையில அவன் போனாலும் காஃபி, டிஃபன், பழம், கிழம் எல்லாம் உபசாரம் செய்யறா ஜயா மாமி. ராதிகா தன் பெண்மை தனத்தால், இதெல்லாம் உனக்கு கிடைக்கலன்னு நீ பொறாமப்படுற என்றாள். அப்போ இடி இடி என்று சிரித்தான். பிறகு நாதனை பார்த்து, மாமா, ராதிகா சொல்றது கேட்டீர்களா? எனக்கு பொறாமையா என்றான். மேனேஜரா? 800 ரூபாய் சம்பளமா? வெரி குட், வெரி குட். ஐ ஆம் வெரி ஹாப்பி என்றார் நாதன். இதுவே சரியான தருணம். இப்போது ஒரே அடியாக அடித்தால் தான் உண்டு என அப்பு தீர்மானித்தான். மாமா, உங்க பெண் ராதிகா ரொம்ப நச்சரிக்கிறாள். ஆனா எனக்கு இஷ்டமில்லை. இருந்தாலும் அழாத குறையாக கேட்கிறாள். நான் எப்படியாவது கண்ணனை கெஞ்சி கூத்தாடி அழிச்சுண்டு வரட்டுமா? அவன் பிகு பண்ணிப்பான், பிடங்குவான். இருந்தாலும் கரகரன்னு கையை பிடிச்சு இழுத்துண்டு வரேன். என்ன சொல்கிறீர்கள்?
திடீரென்று சிந்திக்காமலேயே பேசுகிறவரைப் போல, ஜமாய் என்றார் நாதன். அடுத்த கணம் அப்பு ராதிகாவை பார்த்தான். மப்பு கலைந்த வானம் போல அவளுடைய முகம் பிரகாசித்தது. அர்த்த புஷ்டியுடன் அவனை பார்த்து கண்களால் சிரித்துவிட்டு அப்பு நாதன் பக்கம் திரும்பினான். பிறகு சரி மாமா என்று எழுந்தான். நான் 2-3 சமாச்சாரம் சொல்லிவிட்டு போகலாம்னு வந்தேன். இந்த கண்ணன் பேச்சு கிளம்பினாலும் கிளம்பிட்டு ஒன்னும் முடியல. என்ன சமாச்சாரம் என்று கேட்டார் நாதன். எனக்கு டைம் ஆறுது மாமா, ராத்திரி தான் வரப்போறேனே, சொல்றேன். அது சரி, எனக்கும் சாப்பாடு உண்டா, இல்ல நான் கண்ணனை அழைச்சுண்டு வர ஏவல்காரன் தானா? உனக்கிராத சாப்பாடா என்று கேட்ட நாதன். அப்போ இதை மட்டும் சொல்லிட்டு போ என்றார். அப்போ நின்றான். எதை? மகாலிங்கம் வீட்டில் கண்ணனுக்கு நீ சொல்றது போல அவ்வளவு உபச்சாரமா நடக்கிறது? ஆமாம். ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? எதுக்காக இவ்வளவு உபச்சாரம்? யார் கண்டார்கள்? பெரிய மனுஷன் வீட்டுல இன்னொரு பெரிய மனுஷனுக்குத்தான் உபச்சாரம் நடக்கணும். கண்ணன் போன்ற சாதாரண ஆளுக்கு நடந்தா ஏதாவது விபரீதத்துல முடியும். நாதன் நிமிர்ந்து உட்கார்ந்தார். ராதிகாவும் மெல்ல அவரை நோக்கி வந்தாள். என்ன விபரீதம் அப்போ என்றார் நாதன். நளினி நாளைக்கே ஜெர்மனியில் இருந்து திரும்பி வந்ததும் கண்ணனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு மகாலிங்கமும் ஜெயா மாமியும் திட்டம் போட்டுருக்காளோ என்னவோ. அப்போ பேசி முடித்ததும் இதுவரை தோன்றாத அமைதி ஹாலில் நிலவியது. ஒரு நீண்ட நிமிஷத்துக்கு அந்த அமைதியை அனுபவித்த அப்போ மெதுவாக வாசலை நோக்கி நடந்தான். கதவை அடைந்ததும் சிலை போல நின்ற ராதிகாவை பார்த்தான். பிறகு, ராதிகா, அவர்களுடைய இந்த திட்டம் நிறைவேறினா அது விபரீதம்தானே என்றதும் அவசர அவசரமாக ஓடி படிகளில் இறங்கி சைக்கிளின் மேல் தாவினான். மகாலிங்கத்தின் அந்தரங்க காரியதரிசி வெங்கோபராவ் உடையுடன் புறப்பட்ட போது மணி 4. வழக்கம் போல் அவருடைய 8வது குழந்தை 3 வயசு குண்டு கன்னட மழலையில் எங்க அப்பா போற என்று கேட்டான். இது மாதிரி அபசகுனமாக கேட்க கூடாது என்று குழந்தைக்கு தெரியாது என்பது வெங்கோபராவுக்கு தெரிந்தும் அவருக்கு அசாத்திய கோபம் வந்தது. வாயார கன்னடத்தில் வசன மழையை பொழிந்துவிட்டு குடையை அழுத்தி பிடித்து கொண்டு கிளம்பினார். என்றும் போல அன்றும் பொருளாதார பிரச்சனை அவருடைய மென்னியை பிடித்தாலும் அன்றைய பிரச்சனை தாங்க முடியாத அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து விட்டதாக தோன்றியது. சம்பளம் என்ற பெயரில் 300 ரூபாய் இருந்தாலும் கழிவுகள் போக கைக்கு வந்தது என்னவோ 180 ரூபாய்தான். அதற்கு இதற்கு என்ற 3ஆம் தேதியில் இருந்து சம்பளத்தை முன் பணமாக வாங்கி கொண்டால் சம்பள தினத்தன்று என்ன மீதம் இருக்கும்? கடை தெருவை நோக்கி நடக்கையில் ராயருக்கு உலகத்தின் மீதே கோபமும் வெறுப்பும் பிறந்தன. அவர் ஒருவர்தான் இப்படி கஷ்டப்படுவதாக தோன்றியது. 8 குழந்தைகளை கொடுத்துவிட்டு நடக்க நடக்க வெறுப்பும் கோபமும் வீட்டின் அடுப்பை ஏற்ற மாட்டா என்ற ஞானோதயம் உண்டாகவே மேற்கொண்டு என்ன செய்வது, எப்படி நிலைமையை சமாளிப்பது என்பது பற்றி அவர் சிந்திக்கலானார். காரியாலயத்தில் இனி முன்பணம் வாங்க முடியாது. கண்ணனிடம் கடன் கேட்கலாம் என்றால் ஏற்கனவே 220 ரூபாய் பாக்கி. இருக்கிற 2 தங்க நகைகளையும் அடகு வைத்தாகிவிட்டது. சக்குவிடம் இப்போது இருக்கிற கவரிங் வளையல்களும் சங்கிலியும் 20 ரூபாய் கூட பெறா. என்ன செய்வது? சிந்தனை தீவிரமாக நடையின் வேகம்தான் அதிகமாயிற்றே தவிர பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைத்து பழக்கப்பட்ட அவர் இப்போது 7-8 கடன்காரர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அவரை அறியாமலேயே கடை வீதியை தாண்டி ஸ்டேரிங் கிராஸுக்கு வந்து விட்டார். குன்னூர் பாதையில் இருந்து அப்பு வருவதை கண்டதும் திடீரென்று ஒரு யோசனை அவருள் உதயமாகியது. மனதுக்குள்ளேயே கணக்கு போட்டுக்கொண்டு அவர் அவனுக்காக காத்திருந்தார். ஏன் இதுவரையில் இம்மாதிரியான யோசனை தோன்றாமல் போயிற்று? தோன்றியிருந்தால் எத்தனை சில்லறை கடன்கள் ஒழிந்திருக்கும்? வெங்கோபராவ் தனக்காகத்தான் குடையும் கையுமாக காத்து நிற்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அப்போ இறங்கி, என்ன ராயர்வாள், எங்க இப்படி சாவகாசமாக கிளம்பினீர்? மழை வரும்போல தோணலையே என்று கேட்டான். குடையை வீட்டில் வச்சா குழந்தைகள் ஆளுக்கு கொஞ்சம் பிச்சுக்கும். அது சரி, இப்ப நீ எங்க போற? ஏன், என்ன சமாச்சாரம்? கண்ணனை பார்த்தீர்களா? நான் பார்க்கல. நீ எங்க போறேன்னு சொல்லலையே
என்றார் வெங்கோபராவ். எங்க இருந்து வரேன்னு கேட்டா அப்பு நிச்சயமா பதில் சொல்வான். எங்க போறேன்னு கேட்டா அப்புவால எப்படி நிச்சயமா சொல்ல முடியும் என்று கேட்டுவிட்டு அப்பு சிரித்தான். எனக்கு இப்போ உன்னால ஒரு காரியம் ஆகணும் அப்பு. ராவ்ஜி குழைந்தார். பணம் தானே? அப்பு கிட்ட அப்புவின் பணம் காலணா கிடையாது. ஜெயா மாமி அரிசி அப்பளத்துக்கும் நார்த்தங்காய்க்கும் கொடுத்த ரூபாய் தான் இருக்கு. அதை உம்மையிட்டு கொடுத்துட்டா அப்புவை மாமி ஊறுகா போட்டுடுவா. அந்த பணத்தை உங்ககிட்ட கேட்கல அப்பு. பின்ன உன்னை பிள்ளை மாதிரி கொண்டாடுறாளே அச்சம்மா, அவகிட்ட உனக்கு தெரியுமே அப்பு, அவகிட்ட பணம் இருக்குன்னு. உமக்கு தெரிஞ்சிருக்கிறது அவ்வளவுதான். எல்லா பணத்தையும் செட்டியார்கிட்ட நிறுத்தி வைத்திருக்கிறாள். அவர் கொடுக்கிற வட்டியில் தான் அச்சம்மா ஜீவனம் நடக்கிறது. இதெல்லாம் எனக்கும் தெரியும் அப்பு. பின்ன ஏன் வளவளன்னு பேச்சு? செட்டியார் கொடுக்கிற வட்டிக்கு மேல நான் கொடுக்கிறேன். 100க்கு அவன் 1 ரூபாய் கொடுத்தா நான் 1.25 தரேன். எனக்கு 1000 ரூபாய் போதும். இருக்கிற சில்லறை கடனை எல்லாம் ஒழிச்சு கட்டி விட்டு ஒரு பெரிய கடனை வச்சுக்குவீராக்கும். ஆமாம், மாதா மாதம் 50 ரூபாயாக திருப்பி கொடுத்துடுறேன், கூடவே வட்டியும். ராயர்வாள், உங்க பிளான் பிரமாதமாகத்தான் இருக்கு. ஆனா இது இந்த அப்பு அச்சம்மா கிட்ட சொன்னா அவ்வளவுதான். வெங்கோபராவுக்கு கடன் கொடுக்கறதான்னு கேட்டுவிட்டு 3 தடவை மேலையும் கீழையும் பார்த்துட்டு உசுறு விடுவா. அப்பு, உனக்கு என்ன பார்த்தா கேலியா இருக்கு இல்லையா? ராயர்வாள் அப்படி கேட்கப்படாது. சம்சார சாகரத்திலே நீர் தத்தளிக்கிறது எனக்கு நன்னா தெரியறது. ஆனா அதுக்காக என்னால கண்ணீர் வடிக்க முடியல. நான் சொல்றது கேளும். சில்லறையா நிறைய கடன் இருக்கிறதே மேல். ஓரிடத்துல மொத்தமா இன்னைக்கு ஏற்படுத்துண்டா நாளைக்கே பழையபடி சில்லறை கடன்கள் முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நான் வரட்டுமா? வழி சொல்லாம போறையே. ஓ வழியா? தோ இதுதான் வழி. இப்படியே போனா 12வது மைல்ல குன்னூர். சிரித்து கொண்டே சைக்கிளில் ஏறப்போன அப்புவை ராவ் நிறுத்தினார். கொஞ்சம் இரு அப்பு, இப்ப எனக்கு ரொம்ப அவசரமா 20 ரூபாயாவது வேணும். பணம் கிடைச்சாத்தான் ராத்திரி குழந்தைகளுக்கு சோறு. ராவின் குரல் கம்மியது, கண்களில் நீர் துளித்தது. ராயர்வாள், ஏன் இப்படி பெண் பிள்ளை மாதிரி அழறீர்? இந்த அப்பு கிட்ட வஞ்சனை இல்லை, பணம் இல்லையே, என்ன செய்யறது? ஏதாவது ஒரு வழி சொல்லேன். நான் இருக்கிற நிலைமையில நீ இருந்தா என்ன செய்வ? அப்பு பட்டினி கிடப்பான். நானும் பட்டினி கிடக்க தயார். குழந்தைகளையும் பட்டினி போட மனசு வரமாட்டேன் என்கிறதே. அப்படியானால் திருடலாம். என்ன சொல்ற? வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதவன் அயோக்கிய திருடன். திருடுகிறோம் என்ற எண்ணத்துடன் நேர் வழியாக திருட்டில் இறங்குகிறவன் யோகியமான திருடன், பத்தரை மாத்து திருடன். திருட்டும் ஒரு தொழில்தானே. நீ விளையாடுற அப்பு. அப்புவை யோசனை கேட்டா இப்படித்தான் சொல்லுவான். என்னால இந்த வயசுக்கு மேல திருட ஆரம்பிக்க முடியாது என்று சொன்னவர் திடீரென்று, நாதனை நான் இதுவரையில் கேட்டதே இல்லை, இப்போ கேட்டு பாரும். நீ அங்கே இருந்து தானே வர்ற? ஆமாம், அந்த காலத்திலிருந்தே எனக்கு அவரை தெரியும். கேட்டு பாரும், கிடைச்சா அதிர்ஷ்டம், அவர் துரதிர்ஷ்டம். போய் பார்க்கிறேன். பாரும். ஒரு விஷயம், நாளைக்கு ஸ்ரீதர் வர்ற விஷயத்தை அப்பு இன்னும் சொல்லலை. நீர் சொல்லி வையும். ஸ்ரீதர் யார் தெரியுமோ இல்லையோ? நாதனுடைய ஒண்ணு விட்ட மச்சுனன் பிள்ளை. அவனுக்கு என்ன சம்பளம், என்ன வேலை என்கிறதையெல்லாம் சொல்லி வையும். அப்புறம் மெதுவா விஷயத்தையும் பிரஸ்தாபியும். கண்டிப்பாக பணம் பெயரும். என்ன நான் சொல்றது தெரிகிறதா? மேலே பேசிக்கொண்டு நிற்க வெங்கோமராவுக்கு பைத்தியமா பிடித்திருக்கிறது. வாய் வார்த்தையால் நன்றி கூட சொல்லாமல் அவர் பறந்தார். வெங்கோமராவ் ரெட் ஹவுஸை அடைந்த போது நாதன் ஹாலில் இல்லை. சார் சார் என்ற 2 தடவை தாழ்ந்த குரலில் அழைத்து பார்த்தார். பதில் வரவில்லை. 3ஆம் தடவை தைரியத்தை வரவழைத்து கொண்டு உரத்த குரலில் அழைத்தார். யாரது என்று கேட்டவளாய் இரட்டை பின்னலில் ஒரு பின்னலை பின்னிக்கொண்டே ராதிகா ஹாலினுள் பிரவேசித்தாள். ஒட்டு போட்ட சட்டையும் வெள்ளை ஏறிய குடையுமாக நின்ற அவரை பார்த்ததும் ஒரு கணம் புரியாமல் விழித்தாள். தம்மை அவள் இன்னும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொண்ட ராவ், அப்பா இருக்கிறாரா என்று கேட்டார். பிறகு தொடர்ந்து, என்னை தெரியவில்லையா உனக்கு? நான் தான் வெங்கோபராவ், எஸ்டி வெங்கோபராவ் என்று சொல்லிவிட்டு சுற்றுமுற்று பார்த்தார். ஓ, இப்போ ஞாபகம் வந்தது. உங்க வீட்டில் தானே முன்னெல்லாம் புரட்டாசி மாதத்தில் பஜனை நடக்கும்? சக்குமாமி சௌக்கியமா? உட்காருங்கள் என்றாள் ராதிகா. ஆமாம் சொன்னவர் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டார். சோஃபா முழுவதையும் அடைத்து அழுத்தி அமர்ந்தால் அது அபச்சாரமாகி விடுமோ என்ற பயம் தோன்றவே லேசாக விளிம்பில் உட்கார்ந்தார் அவர். பிறகு, அப்பா இல்லையா என்று கேட்டார். இருக்கிறார், இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து விடுவார் என்ற ராதிகா.
நீங்கள் மகாலிங்கம் கம்பெனியில் தானே வேலையாக இருக்கிறீர்கள்? யாரோ எப்போதோ சொன்ன ஞாபகம் என்று கேட்டாள். அதே கம்பெனியில் தானே கண்ணனும் வேலை செய்கிறான்? ஆமாம், அப்பா கிட்ட முக்கியமான சமாச்சாரம் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். ராம்ஜிக்கு இருக்கை கொள்ளவில்லை. இந்த பங்களாவுக்கு முட்டாள்தனமாக அவசரப்பட்டு கொண்டு வந்து விட்டதாக தோன்றியது. நாதனை நினைத்தபோது ஒரு வித மயம் பிடித்து கொண்டது. என்னதான் நாதனை அவருக்கு பழக்கம் இருந்தாலும் நாதன் கராரான மனிதர் என்ற எண்ணம் தோன்றி அச்சுறுத்தியது. தம்முள் பிறந்த பயத்தை மழுப்பிக்கொள்ள அவர் ஏதாவது பேச வேண்டுமே என்ற எண்ணத்தில் பேசினார். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இங்க வந்திருக்கிறேன். அதாவது உன் அம்மா உசுரோட இருந்த காலம். இப்போ உன்னை பார்க்கிற போது எனக்கு உன் அம்மா ஞாபகம்தான் வந்தது. ராதிகா சிரித்தாள். ஏன், நான் என் அம்மா மாதிரி இருக்கிறேனா? நன்னா கேட்ட. நீ உன் அம்மாவை உரிச்சு வச்சிருக்க. வெங்கோபராவ் பயத்தை மறந்துவிட்டு சிரித்தார். அடுத்த கணமே அருகே எங்கேயோ கால் ஓசை கேட்பது போல தோன்றியது. அவர் அங்கும் இங்குமாக பார்த்தார். தோ அப்பாவே வந்துவிட்டார் என்று ராதிகா உரத்த குரலில் கூறினாள். மின்சாரம் தாக்கியது போல ராவ் எழுந்தார். உடல் அவரையும் மீறி நடுங்கியது. நமஸ்காரம் சார், நமஸ்காரம். அவருடைய இரு கைகளும் கூப்பி நிற்க குடை கீழே விழுந்தது. உட்காருங்கள் ராவ், உட்காருங்கள். எங்கே திடீர்னு இப்படி ஒரு விஜயம்? ஒண்ணுமில்ல, சும்மா பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். முதல்ல உட்காரும் என்ற நாதன். என்ன சமாச்சாரம் என்று கேட்டார். வெங்கோபராவ் அப்புவையும் அவன் பிரஸ்தாபித்த ஸ்ரீதரையும் மறந்துவிட்டார். உள்ளே புகை போல் அடைத்து கிடந்த பயம் ஒருவாறு நீங்கியதும் அவருடைய பிரச்சனைதான் ஞாபகத்துக்கு வந்தது. உங்களை பார்த்து ஒரு சின்ன உதவி, ஸ்மால் ஹெல்ப் கேட்கலாம்னு வந்தேன். சிரமத்துக்கு மன்னிக்கணும். நாதன் அருகில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டார். பிறகு, என்ன மறுபடியும் பஜனை கிஜனை ஆரம்பிக்கிறீரா? 2-3 வருஷமா ராவ்ஜி வீட்டுல பஜனை இல்லையேன்னு நினைச்சுண்டிருந்தேன் என்றார். ஆரம்பிக்க வேண்டியதுதான். முணுமுணுத்த ராவ்ஜிக்கு திடீரென்று புது யோசனை ஒன்று உதைத்தது. அவருக்கு திருட்டு பழக்கம் இல்லாததுதான். ஆனால் பொய் எத்தனையோ இக்கட்டான நிலைமைகளில் சொல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் தோன்றி இருக்கின்றனவே. ஆரம்பிக்கப் போகிறேன் என்றார் அவர் அழுத்தமாக. புரட்டாசி மாதத்தில் தானே என்று கேட்டார் நாதன். சித்திரையிலே சனிக்கிழமை செய்யலாம்னு உத்தேசம். பகவான் நாமாவை பாடுறதுக்கு நான் மாசத்தை செலக்ட் பண்ணிக்கிற நியதி இல்லை. நாதன் கலகலவென்று சிரித்தார். ஊட்டியில சித்திரை மாதம்தான் பஜனைக்கு ஐடியல். சீசனுக்கு 1000 பேர் வெளியூர்களில் இருந்து வருவார்களே. ராதிகா, ஒரு 10 ரூபாய் கொண்டு வந்து ராவ்கிட்ட கொடு என்றார். அடுத்த கணம் ராதிகா உள்ளே சென்றாள். ராவ் தம்மை தாமே சபித்து கொண்டார். நாதனிடம் சின்ன உதவி என்று பீடிகை போட்டதனால் தானே இப்போது 10 ரூபாயில் நிற்கிறது. எடுத்த எடுப்பிலேயே பஜனை ஆரம்பிக்கப் போகிறேன், நீங்க தான் தலைமை தாங்கி ஆரம்பிச்சு வைக்கணும் என்று சொல்லி இருந்தால் 20-30 கிடைக்குமே. இனிமேல் பேசி பயனில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.